இந்த வீடியோவை ஒரு முக்கியமான டேட்டால இருந்து போன வருஷம் மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மொத்தமா 48,500 கோடிக்கும் மேலான தொகையை பல லட்சம் குடும்பங்களுக்கு டெத் கிளைமா மட்டும் செட்டில் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல 2% கிளைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 15,000 ஃபேமிலிஸ்க்கு சுத்தமா எந்த தொகையும் இன்சூரன்ஸ்ல இருந்து போயிருக்காது. அதாவது அமௌண்டா பார்த்தா கிட்டத்தட்ட 1000 கோடின்ற அளவுக்கு ரிஜெக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். பெரும்பாலான மக்கள் என்ன நினைப்போம், இது இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஃபால்ட்டா இருக்கும்னு யோசிப்போம்ல. ஆனால் இந்த 15,000 கிளைம் ரிஜெக்ஷனும் மோஸ்ட் கேசஸ்ல இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல, அங்க நடக்கக்கூடிய மேனுவல் எரர்ஸ்னாலயோ இல்ல சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னாலே தான் மோஸ்ட் ஆஃப் த கிளைம் கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் ஆகுது. அந்த ப்ரொபோசல் ஃபார்மை அவசரமா ஃபில் பண்ணிருப்போம். அதாவது மெடிக்கல் கொஸ்டின் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை வச்சு ஃபில் பண்ணிப்போம். இல்ல போன பாலிசிஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரேண்டமா ஏதோ ஒன்று ஃபில் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆக்சுவலா ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அந்த ஃபேமிலி கிளைம் பண்ணலான்னு போகும்போது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணவரும் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்க மாட்டாரு. என்னென்ன ஃபில் பண்ணான்ற மீனிங்கை டீகோட் பண்றதுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோல நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க போறோம்னா அது எப்படி வாங்கணும்னா நம்மளோட கிளைமை ரிஜெக்டே பண்ண முடியாதுன்றதை கிளியரா புரிஞ்சுப்போம். அதுவும் 2 முக்கியமான விஷயம், அதாவது எந்த சேனல்லையோ இல்ல எங்கேயுமே கவர் செய்யப்படாத 2 டாபிக்கை கவர் பண்ணுவோம். அதுல ஒண்ணு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் ரூலிங், அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ரூலிங்கும் நம்மளோட ரைட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபில் பண்ணோம்னா நம்மளோட கிளைம்ஸை ரிஜெக்டே பண்ணாத சூழ்நிலையில நம்மளை காப்பாற்ற முடியும். ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை டிட்டோ இன்சூரன்ஸ். இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப் ரேட்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர் இவங்க தான். இவங்களை பத்தி இந்த வீடியோல இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். முதல்ல டைரக்டா ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது வரக்கூடிய நம்பர் 1 ட்ராப்பான இன்கம் டிக்ளரேஷனை கிளியரா புரிஞ்சு. ஸோ யார் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்க போனாலும் நம்ம கிட்ட கேட்க போற ஒரு முக்கியமான கேள்வி நம்மளோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட கவரேஜ் எவ்வளவு வரும்ன்றதையும் சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அங்கிருந்து 20 இருந்து 30 மடங்கு வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு கவரேஜ் கிடைக்கும். இங்க தான் நிறைய மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இருக்கிறதுலே அவங்களுக்கு எந்த வருஷம் ரொம்ப அதிகமான வருமானம் வந்ததோ அதுதான் அவங்களோட ஆண்டு வருமானம் சொல்லிட்டு ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களோட போனஸ், வேரியபிள் பே இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஃபில் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த கம்பெனி அந்த வருஷம் வேரியபிள் பேவோ இல்ல போனஸோ எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்காம கம்மியான பேமெண்ட் தான் கொடுத்திருக்காங்கன்னா அது அவங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல கடைசியா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம எதிர்பார்த்த வருமானத்தை விட அந்த வருஷம் கம்மியான வருமானம் வந்திருக்குன்னா இதை மட்டுமே காரணம் காட்டி அந்த கம்பெனி கிளைமை ரிஜெக்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ ஒரு நபர் வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா அவரோட பேக்கேஜ்னு கணக்கு காட்டினா அவருக்கு ஒரு 3 கோடி 4 கோடின்ற கவரேஜுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். இப்போ அந்த அளவுக்கு ஒரு கவரேஜோட டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துறாரு. ஆனா அந்த வருஷம் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு போனஸ் வராம அவரோட ஐடிஆர்ல வெறும் 12 லட்சம் மட்டும் தான் இன்கமா வந்ததுன்றது கணக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8 வருஷமோ இல்ல 10 வருஷம் கழிச்சோ அவர் தவறி போற சூழ்நிலை வந்து ஃபேமிலி கிளைம் பண்ண போனாங்கன்னா அந்த பாயிண்ட்ல ஐடிஆர் ரெக்கார்ட்ஸ் எடுத்து வெரிஃபை பண்ணாங்கன்னா ஆக்சுவலா அவர் சொல்லப்பட்ட இன்கமை விட கம்மியான இன்கம் தான் வாங்கியிருக்காரு. அப்படின்னா அவருக்கு இந்த கவரேஜே எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை காரணம் காட்டி இன்சூரன்ஸ் கம்பெனியால அந்த இன்சூரன்ஸே ரிஜெக்ட் செய்ய முடியும். ஸோ பேசிக்கா இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா 3 வருஷம் ஆவரேஜ் எடுத்து பார்ப்பாங்க. அந்த ஆவரேஜ் படியும் 12 லட்சத்துக்கும் குறைவா இருக்குன்னா நீங்க ஓவர் கவரேஜ் எடுத்திருக்கீங்க, இன்கம் தப்பா கோட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த கிளைம் ரிஜெக்ட் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ஒரு 2-3 வருஷம் போராடி அந்த கேஸை வின் பண்ணலாம், இல்ல வின் பண்ணாமலும் போலான்ற சிச்சுவேஷன் போயிடும். ஸோ இன்கம் கோட் பண்ணும்போது இந்த வேரியபிள் பேவோ இல்ல போனஸோ வருன்ற எதிர்பார்ப்புல போடாம ஆக்சுவலா வர்ஸ்ட் கேஸ் வந்தாலும் என் கைக்கு என்ன வருமானம் வரும்னு தோணுதோ அதை மட்டும் கரெக்டா ஆனஸ்டா ஃபில் பண்ணணும். சேலரிட் எம்ப்ளாயா இருந்தா 3 இருந்து 6 மாசத்துக்கான பே ஸ்லிப்பும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரூஃபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேரியபிள் காம்பனன்ட் இல்லாம பிக்சட் காம்பனன்ட் மட்டும் வச்சு கணக்கு பண்ணி சேலரி டீடைல்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கான ஐடிஆர் சிஏ கிட்ட சர்டிஃபை பண்ணி ப்ரூஃபா நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதிக கவரேஜ் வேணும்னு சொல்லிட்டு அதிகமான சேலரியை ஃபில் பண்ணிட்டு எல்லா பிரீமியமும் பே பண்ணிட்டு கடைசியா நம்ம ஏமாத்திட்டோம்னு தெரிஞ்சு அது ரிஜெக்ட் ஆகிறத விட கொஞ்சம் கம்மியான கவரேஜா இருந்தாலும் அது செட்டில் ஆகிறது பெட்டரான சிச்சுவேஷன். அதனால இந்த சேலரி டீடைல்ஸை ஃபில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா ஃபில் பண்ணணும். அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொபோசல் ஃபார்ம் ஃபில் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸோட ஃபில் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஃபார்ம்ல கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேள்வி இருக்கும். எல்லாமே இல்ல லீகல் இல்ல மெடிக்கல் கொஸ்டின்ஸை இன்டென்ஷனலா ஆம்பிகுவஸாவே கேட்டிருப்பாங்க. அதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். ஒருவேளை அந்த ஃபார்ம்ல தப்பான இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா அந்த ஃபார்மை தான் அவங்க லீகல் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துப்பாங்க. அதாவது நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கு, இதனால நான் ரிஜெக்ட் பண்றேன்றது அந்த கம்பெனிக்கு ஒரு சாதகமான சிச்சுவேஷனா போடும். அதுவும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அந்த ஃபேமிலி போய் கிளைம் பண்ணும்போது இதுல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே நினைச்சாலும் அதுல எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அதனால அதை ஃபில் பண்றீங்கன்னா டிட்டோ மாதிரியான எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவுமே முக்கியம்னு சொல்லுவேன். டிட்டோ பத்தி முதல்ல கேள்விப்படுறீங்கன்னா இந்தியாவிலேயே டாப் ரேட்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் இவங்க தான். IRDAI சர்டிஃபை செய்யப்பட்ட அட்வைசர்ஸ் கூட ஃப்ரீயா கால் ஸ்கெடியூல் பண்ணி உங்களால உங்களுக்கு தேவையான பாலிசி பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் மொத்த பேப்பர் ஒர்க்கும் இல்ல டாக்குமெண்டேஷன் ஃபில் பண்றதும் அவங்களே நம்மளுக்காக கவர் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் டிஸ்க்ளோசர்ஸ்ல எதெல்லாம் கவர் பண்ணிருக்கணும், இன்கம் டிக்ளரேஷன் எப்படி பண்ணணும், ஆல்ரெடி நம்ம பாலிசி வச்சிருந்தோம்னா எதெல்லாம் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்களே கவர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் டிட்டோவோட ரொம்ப பெரிய வேல்யூ ஆட்னு சொல்லணும்னா அவங்க கம்ப்ளீட்டா ஸ்பாம் ஃப்ரீ. ஸோ அதாவது நீங்களா இன்ட்ரெஸ்ட் காட்டி உங்களோட நம்பரை ஷேர் பண்ணி கால் பேக் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ மட்டும் தான் அவங்க கால் பண்ணுவாங்க.
அதை தவிர்த்து எந்த ஃபாலோ அப் காலோ இல்ல ஸ்பேம் பண்ணக்கூடிய எஸ்எம்எஸோ இமெயிலோ எதுவுமே இருக்காது. அதாவது நமக்கு கைட் பண்றதுக்காக நம்ம ஸ்கெடியூல் பண்ற பீரியட்ல மட்டும் தான் உங்களுக்கு கால் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் கிளைம் சப்போர்ட்டுக்கும் டிட்டோ ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரினிவலுக்குமே அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பரா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதுவும் எக்ஸ்பர்ட் கைடன்ஸோட எடுக்கணும்னா ஃப்ரீயா கால் புக் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்கோ, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்க டிட்டோ வழியா எடுக்கிறீங்களோ இல்ல எந்த அட்வைசர் வழியா எடுத்தாலும் சரி, நம்ம கேட்க வேண்டியது 3 முக்கியமான கேள்விகள். மொத்த ப்ரொபோசல் ஃபார்மையும் நமக்காக அவங்க கம்ப்ளீட்டா கைட் பண்ணுவாங்களா கிடையாதா? அதே மாதிரி அவங்களோட கமிஷன் எங்க இருந்து போகும்? அதாவது தப்பான இன்சூரன்ஸை நம்ம கிட்ட விற்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்குமா, இல்ல என்ன மாடல்ல அவங்களோட ரெவன்யூ வரும்ன்றதும் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கைட் பண்ணிட்டு அந்த சேல் முடிஞ்ச உடனே நம்ம யாரோ அவங்க யாரோன்னு இல்லாம கிளைம் அப்பவும் ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையான்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த 3 கேஸ்லயுமே பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் டிட்டோ இன்சூரன்ஸ். அதனால உங்க இன்சூரன்ஸ் இருக்குன்னா ப்ராபபிலி ஃப்ரீ கால அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஸ்கெடியூல் பண்ணிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் தான் மெடிக்கல் டிஸ்க்ளோசர். இன்ஃபேக்ட் இங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கே இருக்கு. இதை பத்தி பெரும்பாலான மக்களுக்கு சுத்தமா தெரிஞ்சிருக்க. இப்போ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்கன்னா ஆக்சுவலா மெடிக்கல் டிஸ்க்ளோசர் பண்ண சொல்லுவாங்க. ஆல்ரெடி நமக்கு ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்ததுன்னா, அதாவது ஒரு மெடிக்கல் ஹிஸ்டரி உங்க ஃபேமிலியிலயோ உங்களுக்கோ ஆல்ரெடி இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பிபி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல தைராய்டுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து பாஸ்ட்ல எடுத்துருக்கோம்னா அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இல்ல ஃபேமிலியில டயபிட்டிஸோ இல்ல ஹைப்பர் டென்ஷனோ இருந்ததுன்னா அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெரும்பாலான மக்கள் இந்த செக்ஷனை ஃபில் பண்ணும்போது 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷத்துலன்னு சொல்லிட்டு வேகமா ஃபில் பண்ணிட்டு போயிடும். இங்க எல்லாரும் ஜென்ரலா சொல்றது என்ன, எல்லாத்தையுமே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருந்தோம்னா அதையே காரணமா காட்டி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்ண முடியாது. பாஸ்ட்ல நடந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிசல்ட் படி ஆக்சுவலா இது இன்சூரன்ஸ் எடுத்தவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வந்ததுன்னே சொல்லலாம். இதுல டைரக்ட் நெக்ஸஸ் டாக்டரின் ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து அந்த நபர் இறக்கும் போது அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணாத நோயால அவர் இறந்திருந்தார்னா அப்போதான் இன்சூரன்ஸ் கம்பெனியால ரிஜெக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு பேக் பெயின் இருந்திருக்கு, அதை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாம விட்டீங்க. ஆனா இறக்கும் போது ஹார்ட் அட்டாக்ல அந்த நபர் இறந்திருந்தார்னா இத காரணம் காட்டி, அதாவது பேக் பெயினுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்பந்தம் கிடையாது, இத காரணம் காட்டி இன்சூரன்ஸ் கம்பெனியால டைரக்டா ரிஜெக்ட்லாம் பண்ண முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நபர் டயபிட்டிஸ் இருக்கிறத ஃபில் பண்ண மறந்துறார், ஆனா அவர் ரோட் ஆக்சிடென்ட் வழியா இறந்தார்னா இப்ப அவர் இறந்ததுக்கும் டயபிட்டிஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த கேஸ்லயும் இன்சூரன்ஸ் கம்பெனியால இதை அப்படியே டைரக்டாலாம் ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒருவேளை ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து அவர் ஹார்ட் அட்டாக்கால இறந்திருந்தார்னா கம்ப்ளீட்டா அந்த கிளைமை இன்சூரன்ஸ் கம்பெனி ஒருவேளை டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா ரிஜெக்டும் பண்ண முடியும். இதுதான் டைரக்ட் நெக்ஸஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணாத விஷயம் டைரக்டா அந்த பர்சனோட டெத்துக்கு கனெக்டடா இருந்ததுன்னா அப்ப அதை ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுதான் இன்சூரன்ஸ் எடுத்தவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். ஸோ ஜென்ரலா எல்லாரும் மெடிக்கல் ஹிஸ்டரின் எது இருந்தாலும் எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட இது நுவான்ஸ்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆக்சுவலா நமக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லணும்னா, எதெல்லாம் நம்மளோட உயிருக்கே ஆபத்தா இருக்கக்கூடிய விஷயங்களோ அதெல்லாம் கட்டாயமா டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சொல்லி ஆகணும், டயபிட்டிஸோ இல்ல கேன்சர் ஹிஸ்டரியோ இல்ல மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய விஷயங்கள், இதை கண்டிப்பா டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது டெலிமெடிக்கல் மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது போன்லயே நீங்க உங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்றீங்களான்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆக்சுவலா பிளட் டெஸ்ட்டோ இல்ல யூரின் டெஸ்ட்டோ எடுத்து ப்ராப்பரா மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எப்பவுமே 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதாவது ப்ராப்பரா பிளட் டெஸ்ட்டோ இல்ல பிசிக்கல் எக்ஸாமினேஷனோ இல்ல இசிஜியோ எடுக்கணும்ன்ற சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அதை கேட்டு நீங்களே வாங்கிக்கோ. ஏன்னா இதுக்கும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இருக்கு. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி தான் யூசுவலா இந்த டெஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எதுவும் பே பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காது. அவங்களே ஸ்பான்சர் பண்ணி தான் இந்த பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கே ஷேரும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நம்மளோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே தெரியும்னு அர்த்தம். அப்ப எதுவுமே ரிஜெக்ட் பண்ணாம பாலிசி கொடுத்துருக்காங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்களால நான் டிஸ்க்ளோஷன் சொல்லி அதை ரிஜெக்டே பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு மாட்டிப்பாங்க. ஸோ நிறைய பேர் மெடிக்கல் டெஸ்ட்டே இல்லாம பாலிசி எடுக்கணும்னு யோசிப்பாங்க. என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் மெடிக்கல் டெஸ்ட் ஸ்பெண்ட் பண்றதே நம்மளோட கிளைமை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஸோ அந்த சாய்ஸ் இருந்ததுன்னா எப்பவுமே அதை எடுத்துவாங்க. இதுக்கடுத்து இன்னும் 2 முக்கியமான விஷயத்தை இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்ம இக்னோரே பண்ணக்கூடாது. அதுல முதல் விஷயம் தான் இந்த ஃப்ரீ லுக்கப் பீரியட். அதாவது இன்சூரன்ஸ் எடுத்து இந்த பாலிசி டாக்குமெண்ட் நம்ம கைக்கு வந்து ஒரு 30 நாளைக்கு நம்மளுக்கு ஃப்ரீ லுக்கப்னு ஒரு பீரியட் கொடுத்துருப்பாங்க. முன்னாடிலாம் இது வெறும் 15 நாளா இருந்தது, இப்போ டபுள் ஆக்கி 30 நாள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது பாலிசி வந்த முதல் 30 நாளுக்குள்ள அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குனாலோ அதுல ஏதாவது மாத்தணும்னாலோ நீங்க அந்த பாயிண்ட்ல சொன்னீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதை பண்ணி தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களை ஒண்ணா பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அதுல இருக்கக்கூடிய பேன் டீடைலும் ஆதார் டீடைலும் நம்மளோட பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ரெண்டாவதா நம்ம செக் பண்ண வேண்டியது அந்த பாலிசியில திடீர்னு ஏதாவது எக்ஸ்க்ளூஷனோ இல்ல பிரீமியமோ இன்க்ரீஸ் செய்யப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அதாவது நம்ம பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் செய்யும் போது இந்த அமௌண்ட் பிரீமியமா வரும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, பிரீமியம் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை எக்ஸ்க்ளூஷனா போறேன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பாலிசியில மென்ஷன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைசஸ் இருந்ததுன்னா எதனாலன்றத ஒன்னு உங்க அட்வைசர் கிட்டயோ இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கேட்டோ கிளாரிஃபை பண்ணிட்டு தான் அந்த பாலிசியை அக்செப்ட் பண்ணணும். அந்த மாதிரி எந்த சர்ப்ரைசஸும் இல்லைன்னா
நல்ல விஷயம். ஒருவேளை அந்த மாதிரி சர்ப்ரைசஸ் இருந்ததுன்னா எதனாலன்றத மெயிலாவோ இல்லை எழுத்துப்பூர்வமாவோ வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். கிளைமுக்கு அது உதவியா இருக்கும். மூணாவதா நம்ம பார்க்க வேண்டியது நாமினி டீடைல்ஸ். நம்ம ஃபில் பண்ணும்போது யாரை நாமினியா போட்டிருக்கும், அவங்களோட ரிலேஷன் என்ன, அவங்க ஏஜ் என்ன, ஒருவேளை மல்டிபிள் நாமினிஸ் போட்டீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் போகணும்னு போட்டிருக்கும். இதெல்லாம் கரெக்டா இருக்கான்றதையும் வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த நாமினேஷன் சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்த MWP ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மேரிட் விமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க ஆல்ரெடி மேரிடா இருந்து MWP ஆக்ட் வேணும்ன்றதை செக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க தவறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய செட்டில்மெண்ட்ல இருந்து உங்க ரிலேட்டிவ்ஸோ இல்லைனா கடன் வாங்கினவங்களோன்னு சொல்லிட்டு யாரும் வந்து கிளைம் பண்ண முடியாது. இது உங்களோட ஒய்ஃபுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் மட்டும்தான் போகும்ன்றது இந்த MWP ஆக்டோட ரூல். ஆனா இதுல 3 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஒன்னு, இந்த MWP ஆக்டை இந்த பாலிசி எடுக்கும் போது மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதாவது எடுத்ததுக்கு அப்புறம் நடுவில் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது. எடுக்கும் போதே பண்ணா மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி நீங்க ஒருவேளை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியரிஸை நீங்க நடுவில் மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்தவே முடியாது. அதாவது ஒருவேளை லேட்டர் பாயிண்ட்ல டைவர்ஸே நடந்தாலும் நீங்க பாலிசி எடுக்கும் போது யார் பேரை போட்டு இதை ஆக்டிவேட் பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். இதை எந்த பாயிண்ட்லயுமே மாத்த முடியாது. அதே மாதிரி பாலிசி எடுக்கும் போது ஒரு குழந்தை தான் இருக்குன்னு அதை நீங்க இன்க்ளூட் பண்ணி ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறந்ததுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகாது. பாலிசி எடுக்கும் போது என்ன பெனிஃபிஷியரி இருந்தாங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஜென்ரலா இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணணுமா இல்லையான்றதை டிசைட் பண்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது மட்டும்தான் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும். உங்களோட அட்வைசர்ட்ட இதை பத்தி கிளியரா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. ஸோ பாலிசி வாங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த 30 நாள் ஃப்ரீ லுக்அப் பீரியடை கிளியரா யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா இந்த பீரியட்ல ஈஸியா பண்ண முடியும். கேன்சல் பண்ணாலும் ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அது ரொம்பவுமே கஷ்டமா மாறிடும். இந்த ஃப்ரீ லுக்கப்பை மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்து நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய கிரிட்டிக்கலான விஷயம் தான் அதர் பாலிசி டீடைல்ஸ். அதாவது நீங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட வேற ஏதாவது டேர்ம் இன்சூரன்ஸோ இல்ல லைஃப் இன்சூரன்ஸோ இருந்ததுன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்றது ரொம்பவுமே முக்கியம்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் 2019 ஒரு வாட்டி ரேகா பென் ரத்தோடுன்ற கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டே ஆல்ரெடி நீங்க பாலிசியை டிக்ளேர் பண்ணாததுனால ரிஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூலும் பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரூலை பல வருஷமா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் பிளாங்கெட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நீங்க ஆல்ரெடி இன்சூரன்ஸ் வச்சு அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் 2025 சுப்ரீம் கோர்ட்ல நடந்த இன்னொரு கேஸ்ல அதுக்கு ஆப்போசிட்டான தீர்ப்பும் வந்திருக்கு. இந்த முறை கோர்ட்டோட ரூலிங் படி நீங்க ஆல்ரெடி பாலிசி வச்சு அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளைமை ரிஜெக்ட்லாம் பண்ண முடியாது. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்சுவலா ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா, அதாவது நீங்க ஆல்ரெடி ரொம்ப பெரிய பாலிசி வச்சிருக்கீங்க, மறுபடியும் இன்னொரு பெரிய பாலிசி வச்சிருக்கீங்க, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா உங்களோட லிமிட்டை விட அதிகமா போகுது, இந்த மாதிரி ஏதாவது மெட்டீரியல் ரிஸ்க் இருக்குன்றத பாலிசி ப்ரூவ் பண்ணுச்சுன்னா அப்ப ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் ஒருவேளை நீங்க சின்னதா ஏதோ 1 லட்ச ரூபாவோ இல்ல 2 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு உங்க பேரண்ட் ரொம்ப பழைய பாலிசி எடுத்திருக்காங்க, அதனால எந்த லிமிட்டோ தாண்டாம எந்த மெட்டீரியல் ரிஸ்கோ இல்லைன்னா அந்த மாதிரியான பாலிசியை டிஸ்க்ளோஸ் பண்ணலனாலும் கிளைம் பே பண்ணணும்ன்றதையும் சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கா போட்டிருந்தது. பட் ஐடியலா நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போறோம்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஏதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இருந்து அதுவும் ரொம்ப பெரிய கவரேஜா இருந்ததுன்னா கட்டாயமா அதை நம்மளோட இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி 2 சைடும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 2 சைடும் பிரச்சனை இல்லாம இருந்துக்கலாம். அதாவது முன்னாடி வாங்கின கம்பெனி கிட்டயும் இப்போ நான் புதுசா வாங்க போறேன்ட்டு அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா வாங்க போற கம்பெனி கிட்ட பழைய பாலிசிஸை பத்தி கிளியரா சொல்லிடணும். இதுல நிறைய காமன் பீப்புளுக்கு தெரியாத ஒரு விஷயம், எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஷேர்டா ஒரு டேட்டா பேஸே இருக்கு. அதாவது நீங்க ஒருவேளை ஒரு பாலிசி வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட இதர பாலிசிஸ் இருந்ததுன்னா அதை ஈஸியா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நினைச்சா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பாலிசிஸும் ஒருவேளை ஒரு பாலிசியை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்க அதை சரண்டர் பண்ணியிருந்தாலோ லேப்ஸே ஆயிருந்தாலோ ஆக்டிவா இருந்தாலோ எல்லா பாலிசியும் லிஸ்ட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம சேஃபர் சைட்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோல இருந்து ஒரு விஷயம் நீங்க எடுத்துட்டு போனோம்னா, எந்த இன்சூரன்ஸ் பாலிசி எந்த கம்பெனில வாங்கணும் நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸ் படிச்சுட்டு இருப்போம். அதாவது HDFCல வாங்கணுமா, ஆக்சிஸ்ல வாங்கணுமா, ICICல வாங்கணுமா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஆக்சுவலா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதோ இல்லை இன்சூரன்ஸ் எடுக்கும் போதோ நடக்கக்கூடிய அந்த 20-30 நிமிஷம் தான் ரொம்பவுமே முக்கியம் சொல்லுவேன். நீங்க எந்த கம்பெனில எடுத்தாலும் சரி இந்த வீடியோல வந்த விஷயங்களை கரெக்டா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் கேசஸ்ல கம்பெனியே நினைச்சாலும் கிளைம் ரிஜெக்ட் பண்ண முடியாத ஸ்ட்ராங்கான சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஸோ ப்ராப்பரா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எக்ஸ்பர்ட் கைடன்ஸோடையும் கம்ப்ளீட் டாக்குமெண்ட் ஒர்க்கோடையும் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிட்டோவை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்லை புதுசாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனலில் போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.